அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமியர்கள் எதை செய்யவில்லையோ செய்யாததைத்தான் அவர்களின் மீது இட்டு கட்டப்படுகிறது. செய்யாத தவறுகளைத்தான் அன்று முதல் இன்று வரை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆறக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் கவனமாக நடக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று இருக்கிறது. சைக்கிளில் போனா கூட நாம் கவனமாக போக வேண்டும். வாகனத்தில் போகக்கூடிய நேரத்தில் கூட மிக கவனம் தேவைப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் பிரச்சனைகளுக்கு நாம் போகவில்லை என்றால் கூட அவர்கள் நம்மை பிரச்சனைக்கு இழுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது அல்லவா, அது சமத்துவத்தை மட்டும் தான் போதிக்கும். ஒரு காலமும் தீவிரவாதத்தை போதித்ததாக வரலாறுகளும் இல்லை, குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, பெருமானாருடைய வாழ்க்கையிலும் இல்லை. தீவிரவாதிகளாக வந்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசர்களாக மாற்றி அமைத்தார்கள் என்பது வரலாறுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஒரு மனிதன், ஒரு மூமின், இன்னொரு மனிதன் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் என்றால் அவனுக்கு அடையாளம் சொன்னார்கள், அவனுக்கு பக்கத்தில் இருப்பவன் இவனின் மீது எந்த பயமும் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இவன் உண்மையான மூமின். பஸ்ஸிலே உட்கார்ந்து பக்கத்து சீட்டிலே இருக்கக்கூடிய இந்த பாயை அவன் பயமில்லாமல் நினைக்க வேண்டும். பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதர சமயத்தவன் இந்த இஸ்லாமியனை நமக்கு ஏதும் இவர் செய்ய மாட்டார் என்று நிம்மதியாக யார் இருக்கிறார்களோ அந்த பக்கத்து வீட்டு மூமின்கள் தான் உண்மையான மூமின்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்